மகாராணி போல வாழ்ந்த சரோஜாதேவி கடைசி காலத்தில் மனமுடைந்து கண் கலங்கி மன அழுத்தம் ஏற்பட்டு இயற்கையை எய்தியது ஏன்? என்ன காரணம்? திரைப்படத்துறையில் சுமார் 1/4 நூற்றாண்டுக்கும் மேல் முன்னணி கதாநாயகியாக விளங்கிய இவர் சினிமாவில் தன்னுடைய நடிப்பிற்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டவர். ஆடை அணிகலன்கள், சிகை அலங்காரம் என அனைத்திலும் புதுமையை புகுத்தியவர். நடை, உடை, பாவனையில் கூட பல அபிநயங்களை நடிப்பில் வெளிப்படுத்தி அபிநய சரஸ்வதி என பெயர் பெற்றவர். குறிப்பாக சொல்லப்போனால் சரோஜாதேவி அவர்கள் சினிமா துறைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். படப்பிடிப்பு தளத்தில் சரோஜாதேவியின் நடனத்தையும் அவர் ஸ்டைலையும் ரசித்து கேமராமேனிடம் இப்படி படமாக்குங்க, அப்படி படமாக்குங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர் எம்ஜிஆர். சரோஜாதேவிக்காக கால்ஷீட் விஷயத்தில் மற்றும் படத்தில் அவருக்காக ஓப்பனிங் சாங் வைப்பதிலும் எம்ஜிஆர் முன்னுரிமை கொடுத்தார். மற்ற நடிகைகள் எம்ஜிஆர் நடித்த அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் இருக்காது. ஆனால் சரோஜாதேவிக்கு நிச்சயமாக ஒரு ஓப்பனிங் சாங் கொடுத்தே ஆக வேண்டும் என்று எம்ஜிஆர் கட்டளையிட்டு இருந்தார். ஏனென்றால் எம்ஜிஆர் தரியால் தோன்றும் போது எப்படி விசிறு சத்தம் பறக்குமோ அதே போல சரோஜாதேவி கதையில் தோன்றும்போது பெண்கள் கைத்தட்டி வரவேற்று பரவசப்படுவார்கள். இதை நேரிலும் திரையிலும் பார்த்த எம்ஜிஆர் சரோஜாதேவிக்காக ஓப்பனிங் சாங் தேவரிடத்தில் கண்டிப்பாக வைக்க சொன்னார். ஆனால் சிவாஜி கணேசன் படத்துக்கு சரோஜாதேவிக்கு அப்படி ஓப்பனிங் சாங் இருக்காது. கதைப்படி மட்டுமே அவருக்கு பாடல் இருக்கும். அதையும் மக்கள் வரவேற்று வைத்தார்கள். எம்ஜிஆர் சரோஜாதேவி ஸ்டைலை வைத்தாலும் சிவாஜி படப்பிடிப்பு தளத்தில் சரோஜாதேவியை கலாய்ப்பார். உன் பெரிய கண்ணை வைத்துக்கொண்டு கேமராவை பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று. அதற்கு சரோஜாதேவி சொல்லுவார், நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அதே போல சிவாஜி கணேசன் விரைவில் செட்டுக்கு வந்துவிட்டால் சரோஜாதேவிக்கு படபடப்பு வந்துவிடும். ஏதாவது சொல்லுவாரோ என்று சரோஜாதேவி பேசும் தமிழை சிவாஜி கலாய்ப்பது வழக்கம். இதெல்லாம் ஒரு தமிழா என்று. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தமிழை தான் ரசித்து தன் படத்தில் வைத்தார். அவர் பேசும் அழகை ரசித்தார். சரோஜாதேவி சேலையில் கூட மிக அழகாக தெரிவார். அவர் உடை அமைப்பு, அவர் இடை, அந்த காட்சிகள் ரசிக்கும்படி இருக்கும். புதிய பறவை படத்தில் கொஞ்சம் கிளாமராக நடித்திருப்பார். இதை அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். பறக்கும் பாவை படத்தில் உன்னைத்தானே என்ற பாடலுக்கு கொஞ்சம் கிளாமராக மார்பு சீலையை இறக்கி கட்டி கொஞ்சம் கிளாமர் காட்டியிருப்பார். சரோஜாதேவிக்கு மட்டும் எப்படி இந்த உடை ஆடை வடிவமைப்பு நன்றாக இருக்கிறது, பேசப்படும் வகையில் இருக்கிறது என்று பலரும் சந்தேகப்பட்டு கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இப்பொழுது வருவது மேட்சான ஜாக்கெட், சேலை வருவதில்லை. அப்பொழுதெல்லாம் வெறும் சேலை மட்டும்தான் வரும். அந்த சேலையில் சரோஜாதேவிக்கு என்று 1/2 மீட்டர் கட் பண்ணி ஜாக்கெட்டாக தைத்து கொடுத்து விடுவார்கள். அதுதான் சரோஜாதேவிக்கு அவ்வளவு மேட்சாக இருந்திருக்கிறது. சரோஜாதேவி எந்த உடை போட்டாலும் அழகாக இருப்பதற்கு அவர் ஜிம்முக்கு போனதில்லை. இரவு 2 மணி வரை படப்பிடிப்பு, தூக்கமில்லை. அதனால் ஒல்லியாக இருந்தார் என்பது அவரே சொல்லியிருக்கிறார். படங்களில் நிறைய மேக்கப் போட்டு வந்தாலும் திருமணத்தில் அவர் மேக்கப் இல்லாமல் சிம்பிளாக இருந்தார் என்பது அவரே சொன்ன செய்தி. தெய்வத்தாய் படத்தில் சுடிதாரில் மிக அழகாக இருப்பார். அந்த உடை அவரே அருகிலிருந்து இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று கேட்டு வாங்கி நடித்திருக்கிறார். அந்த இரட்டை ஜடைக்கும் அந்த சுடிதாருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும். காட்சி ரசிக்க வைக்கும். அதே போல பெரிய இடத்து பெண் படத்தில் அன்று வந்தது அதே நிலா, அந்த பாடலுக்கு ஹாலிவுட் பாணியில் உடை அணிய வேண்டும், நடனம் ஆட வேண்டும். வெள்ளையாடையில் அந்த கவுன் செம அழகாக இருக்கும். அந்த உடை தைப்பதற்கு இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அருகிலே இருந்து அந்த கவுனை தைத்து போட்டுவிட்டு தான் அம்மாவோட வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அவ்வளவு ஈடுபாடு உடைகளில். அதே போல எல்லா நடிகைகளுக்கும் இடுப்பு பெருத்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் கொஞ்சம் குண்டாக தெரிவார்கள். ஆனால் சரோஜாதேவி மட்டும் இடை சிறுத்து எந்த உடை போட்டாலும் மிக அழகாக இருப்பார். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட டயட் தான் அதிகம் என்று பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். சரோஜாதேவியின் திருமணம் முடிந்ததும் அவரின் அம்மா நடிக்க போகக்கூடாது, தேவையற்ற கெட்ட பெயர் ஏற்படும், குடும்பத்தில் புயல் வீசும், நான் நிறைய பேரை வாழ்க்கையில் பார்த்து விட்டேன், அதனால் நல்ல மருமகள் என்ற பெயர்தான் எடுக்க வேண்டும் தவிர நடிக்க போகக்கூடாது என்று அவரை கண்டித்து நடிக்காமல் வீட்டுக்குள்ளே வைத்திருந்தார். திருமணத்துக்கு வந்த சவுகார் ஜானகி, நீங்கள் கொடுத்து வைத்தவர் அழகான மனைவியை அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். சரோஜாதேவி, நானும் தான் கொடுத்து வைத்திருக்கிறேன், எனக்கு அன்பான கணவர் கிடைத்திருக்கிறார் என்று கணவருக்கு நன்றி சொன்னார். அதன் பிறகு திருமணத்திற்கு வந்திருந்த திலீப் குமார் அவர்கள், பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடாது, உங்கள் மனைவி நல்ல ஒரு நடிகை, அவரை நடிக்க அனுப்புங்கள், திரையுலகில் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், அவர் நடிப்பை மக்கள் ரசிக்க வேண்டும், நீங்கள் அவரை படப்பிடிப்புக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு கணவர் அவரை நடிப்புக்கு அனுப்பினார். திருமணத்திற்கு பிறகு நடித்த முதல் படம் அருணோதயம். சிவாஜியுடன் அந்த படத்தில் முத்து, பவளம், முக்கணி, சர்க்கரை மூடி வைக்கலாமா என்ற பாடலுக்கு அருமையாக நடித்திருப்பார். திருமணத்திற்கு பிறகு நடித்த பாடல், அந்த பாடல் காட்சி மிகவும் ரசித்து படமாக்கினார் இயக்குனர். சிவாஜி சரோஜாதேவி ஜோடி பார்ப்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருந்தது, இளமையாகவும் இருந்தது. ஒரு தடவை சரோஜாதேவி சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு பாலச்சந்தர் வந்திருந்தார்.
அவரிடம் எல்லா நடிகைகளும் வைத்து படமாக்குகிறீர்கள், என்னை வைத்து ஒரு படம் இயக்கக்கூடாதா? நான் நல்ல நடிகை இல்லையா என்று கேட்டார். அதற்கு பாலச்சந்தர் சொன்னார், உன் நடிப்பு மிகவும் நல்ல ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. உனக்கேற்ற கதை இருந்தால் நிச்சயமாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 நாட்களே சரோஜாதேவிக்கு ஃபோன் செய்து, தாமரை நெஞ்சம் என்ற ஒரு படம் இருக்கிறது, அந்த படம் உனக்கு நல்ல பெயரை வாங்கி தரும், இந்த ஒரு படம் உனக்கு 100 படத்துக்கு சமமாக இருக்கும் என்று பாலச்சந்தர் அந்த படத்துக்கு அழைத்தார். அந்த படம் தியாகம் செய்யும் கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பார் சரோஜாதேவி. அதே போல திருமணத்துக்கு பிறகு அவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் பணமா பாசமா. இந்த படத்தில் சரோஜாதேவி மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ என்ற பாடல் மிகவும் பெரிய ஹிட் ஆனது. அந்த பாடல் காட்சியை ரசிக்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அதே படத்தில் வரும் மெல்ல மெல்ல என்ற பாடலுக்கும் அவர் அருமையாக நடித்திருப்பார். இந்த படம் ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்டது. சரோஜாதேவிக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறந்ததும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் செய்து சொன்னார் சரோஜாதேவி. எம்ஜிஆர் பெங்களூருக்கு சென்றதும் சரோஜாதேவி பெயர் வைத்து கொடுங்கள் என்று எம்ஜிஆரிடம் அவருடைய தோட்டத்தில் குழந்தையை கையில் கொடுத்தார். கணவனும் அருகில் இருந்தார். எம்ஜிஆர் ராமச்சந்திரன் 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 என்று 3 தடவை கூறி பெயர் வைத்தவர் எம்ஜிஆர் தான். ஜானகி அம்மா தங்கச்செயின் ஒன்று கொடுத்து விட்டிருந்தார். எம்ஜிஆர் அதை சரோஜாதேவி மகனுக்கு அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். கௌதம் ராமச்சந்திரன் வளர்ந்த பிறகு அவரை சினிமாவில் நடிப்பதற்கு நிறைய இயக்குநர்கள் கேட்டார்கள். குறிப்பாக ஸ்ரீதர் தன்னுடைய படத்தில் நடிப்பதற்கு ஒரு இளம் வயது வாலிபன் தேவை என்று கேட்டார். சரோஜாதேவி நடிக்க சொன்னார். ஆனால் கௌதம் ராமச்சந்திரன் நடிக்க மறுத்துவிட்டார். நடித்திருந்தால் அவர் ஒரு பெரிய நடிகராக வந்திருப்பார். அவரிடம் ஏன் நடிக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, என்னுடைய மம்மி போல நான் நடிக்க முடியாது, அவருக்கு இருக்கும் நல்ல பெயர் அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னால் பெருந்தன்மையாக கூறினார். இதை கேட்டு சரோஜாதேவி பூரித்து போய்விட்டார். சரோஜாதேவி தன் வீட்டு அருகே உள்ளவர்களிடம் தமிழில் தான் பேசுவார். அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் சார்ந்தவர்களிடம் நன்றாக பழகுவார். பேர் சொல்லி உரிமையாக நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பார். நடிகை என்ற எந்த பந்தாவும் கிடையாது. அவர் மனம் உடைந்து அழுதது ஏன்? வாங்க பார்க்கலாம். பெங்களூரில் இருக்கும் வீட்டு பகுதியில் இருப்பவர்கள் எல்லோருமே இவரை நன்றாக பாராட்டிதான் பேசுகிறார்கள். இவர் அம்மா வாழ்ந்த வீட்டில்தான் இவர் இருந்திருக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கும்போது இவர் மனசு வேதனையோடு இறந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவரது அக்கா மகள் புவனேஸ்வரியை தன்னுடைய மகள் போல வீட்டிலேயே வைத்து வளர்த்திருக்கிறார். காதல் பிரச்சனையில் புவனேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டார். அது சரோஜாதேவிக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. அந்த மன உளைச்சலில் டிவி பார்த்து கொண்டிருந்தவர் அப்படியே கண்ணை மூடிவிட்டார். அவர் மறைந்தாலும் அவர் திரைப்படங்கள் மூலம் பாடல்கள் மூலம் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வளர்க அவர் புகழ். அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம்.